ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களும் அத்தனை துயரங்களும் இந்த நபரால் செய்வினை செய்யப்பட்டுதான் இவ்வளவு கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அதனால் அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள். அதனால் நீ இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்டு அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை நீ வரும் நாட்களில் உன் வீட்டில் செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேதனைகளாக இருந்தாலும் சரி, அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் முக்கியமான விஷயம், இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டு நீ பயன்பெற வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த வரும் நாட்களில் நீ அப்படியே செய்ய வேண்டும். அப்படி ஒரு முறை செய்தால் இப்பொழுது படும் கஷ்டங்கள் ஆனது உன்னை விட்டும் உன் வீட்டை விட்டும் வெகு தொலைவில் ஓடிவிடும். அம்மா சொல்லும் வார்த்தைகள் எப்பொழுதுமே உனக்கு வேத வாக்கு என்று நம்பி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழு மனதோடு செய்ய வேண்டும். இப்பொழுது நீ பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நான் குறிப்பிடக்கூடிய ஒருவரால் தான் அது செய்யப்பட்டிருக்கும். இப்பொழுது அதனை முழுவதுமாக நான் சொல்லப் போகின்றேன். நீ அனைத்தையும் கேட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்துப் பார். ஏனென்றால் நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதனை நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில நாட்களாக உன்னுடைய அனைத்து எதிர்மறை விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த விஷயம் எடுத்தாலும் தடை, எந்த விஷயத்தை செய்ய போனாலும் தடை, எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி ஒரு துளி அளவும் கிடையாது. அதைப்போல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கின்றார்கள். சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறி இருக்கின்றார்கள். உன்னுடைய பேச்சை நீ சில இடங்களில் கேட்பது கூட இல்லை. உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை இல்லை, கொடுப்பது இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன், உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன், ஒவ்வொரு நாளும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, நீ அழுதால் என்ன, அழுகாவிட்டால் என்ன, நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகின்றார்கள். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அதை உன் அம்மா உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன். அதை தெரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது. அதேபோல் உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கின்றார்கள். சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறி இருக்கின்றார்கள். உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை. உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை.
ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன், உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன், ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வைத்திருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா? நாளும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, நீ அழுதால் என்ன, அழுகாவிட்டால் என்ன, நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சென்று கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அவர்கள் அப்பட்டமாக உன்னை ஏமாற்றுகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டால் மிக பள்ளத்தில் உன்னை தள்ளிவிடப் போகின்றார்கள் என்பதுதான் உண்மை. அந்த இடத்தில் நீ பேராசைப்பட்டு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இதையெல்லாம் செய்தால் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து விடுவாய், உன்னுடைய பணத்தை நீ இழந்து விடுவாய், அல்லது உன்னுடைய உறவுகளை நீ இழப்பாய் என்பதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் உன் தாயானவள் உனக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதை நீ பயப்பட வேண்டும் என்பதற்காகவோ நீ கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காகவோ உன்னிடத்தில் நான் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நல்லவர்களும் இருக்கின்றார்கள், அதை போல கெடுதல் செய்பவர்களும் இருக்கின்றார்கள். உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாம் எப்பொழுதும் பேராசைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடுகின்றது என்பதனை புரிந்து கொள். அதுபோல உன் உறவை சேர்த்து கட்டி வைக்க இந்த கயிறை வைத்துக்கொள். இந்த பூஜை செய்ததெல்லாம் உன்னுடைய நன்மைக்கு தான் என்றால் நீ ஒரு பொழுதும் எதையும் நம்பிவிடக் கூடாது. இது எல்லாம் உன்னுடைய வருங்காலத்தில் உனக்கு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. உன் அம்மா உன்னுடைய எதிர்காலத்தை கணித்து வைத்திருக்கின்றேன். உன்னுடைய எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று என்னால் மட்டுமே கணிக்க முடியும். அதனால்தான் நான் அதனை கணித்து உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நீ உன் உறவை பிரிந்து வாழ்கின்றாய் அல்லது மனஸ்தாபத்தில் இருக்கின்றாய். இந்த சமயத்தில் நம் உறவு இந்த சமயத்தில் உடனே நம்மை தேடி வந்துவிட வேண்டும், நம்மிடத்திலே பேசிவிட வேண்டும் என்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ செய்துவிடக் கூடாது. உன் உறவை நிச்சயமாக உன்னிடத்திலே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ நினைத்த உறவோடுதான் நான் சந்தோஷமாக வாழப் போகின்றேன். நீ சந்தோஷமாக இந்த அம்மா கொடுத்தே தீருவேன். விருப்பமில்லாத வாழ்க்கையை நான் ஒரு பொழுதும் என் அன்பு குழந்தைக்கு கொடுப்பதே இல்லை என்பதனை புரிந்து கொள். நாம் தேவையில்லாமல் குறுக்கு வழியில் சென்றால் அந்த பாதையானது மிகப்பெரிய தவறான பாதையாக மாறிவிடும். அதனால் கண்டிப்பாக இந்த அம்மா உனக்கு நல்ல பாதையை, சரியான பாதையைத்தான் காட்டுவேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. உன்னுடைய உறவானது நிச்சயமாக திரும்பி வர வேண்டும். அவர்கள் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் என்னோடு உறவோடு சேர்ந்து இருப்பது சிறிது காலம்தான். ஏனென்றால் அவர்கள் புதிய உறவின் குணங்கள் என்னவென்று தெரியாமல் அன்பாக பழகி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக உன்னுடைய அருமை தெரிந்து அவர்கள் உன்னுடைய உறவுக்கே திரும்ப வருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.